இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, வா நாமளும் போலாம். இல்ல, அது அவங்க போகட்டும். வா சிவா, இது ஊருக்காக நடக்க போற திருவிழா, புரியுதா? யார் வேணாலும் தேருக்கு வடம் கட்டலாம். வா போலாம். கடவுளே, யாரும் இதை பார்க்காம இருக்கணும். நீதான் என்னை காப்பாற்றணும். அயலி, இந்த புகையில உட்கார்ந்து இருக்கிறதுனால தலை வலிக்குது. அந்த பிளாஸ்க்ல காஃபி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். இந்தாங்க அத்தை. அத்தை, எனக்கும் ரொம்ப தலை வலிக்குது. அப்படியா? அயலி, ரித்திகாவுக்கும் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வந்து தரியா? சரி. ஏ அயலி, எங்களுக்கும் காஃபி கொண்டு வா. ஓ, ஐலி நல்லபடியா பொங்கல் வச்சிட கூடாதுன்னு அவளை டைவர்ட் பண்றீங்களா? இப்ப பாருங்க நான் உங்களை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு. ஐலி, ஒரு நிமிஷம். ஐலி, வா உட்காரு. நீ எவ்வளவு நேரம் தான் கீழேயே உட்காந்துருப்ப? பொங்கல் இன்னும் பொங்கல, அது வரைக்கும் நீ சேர்ல உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்கார்றேன். நான் சொல்றேன், இப்ப நீ சேர்ல உட்கார போறியா இல்லையா? உட்காரு. பாவை குட்டி, ஐலி உங்களை கூப்பிடுறா, போறீங்களா? பாவை, வா உட்காரு. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக தான் பாவை அங்க அனுப்புனேன். எனக்காகவா? ஆமா, எவ்வளவு நேரம் தான் இங்கே இருந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க? என்ன என்ன பண்ண சொல்ற சிவா? ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, அப்பதானே ஏதாச்சும் நடக்கும். அப்படிங்கிற? ஆமாங்கிற. இங்க பாருந்து, இப்ப நீ என்கிட்ட கோவப்பட்டு போனா நல்லா இருக்காதுமா. பிளீஸ், இந்த ஒரு டைமாவது என் ஒய்ஃபா நான் சொல்றது கொஞ்சம் கேளு.
என்ன இது விட்டா செழியன் கையோட இந்திரா கூட்டிட்டு போயிருவான் போல இருக்கே. இல்ல, விடக்கூடாது. அப்படி மட்டும் நடக்க கூடாது. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆ, அதெல்லாம் நடக்கும் செல்லும். எல்லாம் சரியாயிடும். ஏன் அயலி, ம்? நீ சிவா கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா? அவர் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல சார். அவர் என்கிட்ட எதையும் மறைச்சதும் இல்ல, இதுக்கப்புறம் மறைக்க போறதும் இல்ல. அப்புறம் ஏன் உங்க பொங்கல் பொங்காம இருக்கு? பொங்கல் பொங்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதையெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற புரிதலோட கம்பேர் பண்ண கூடாது. எனக்கு தெரிஞ்சு என் புருஷன் என்கிட்ட எதையும் மறைச்சிருக்க மாட்டாரு. அப்படியே அவரு மறைச்சிருந்தாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். சிவா மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? புருஷன் பொண்டாட்டிய நம்பாம இருந்தாலும் பிரச்சனை தான், பொண்டாட்டி புருஷனை நம்பாம இருந்தாலும் பிரச்சனை தான். நம்பிக்கை இல்லாத உறவுல சந்தோஷம் நிரந்தரம் இல்லாம போயிடும். அப்புறம் ஒரு நாள் அந்த உறவே நிரந்தரம் இல்லாம போயிடும். கரெக்டா சொன்ன அயலி. இங்க நிறைய பேர்கிட்ட அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் நடுவுல யார் யாரோ வந்து அவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க. அடுத்தவங்களை சொல்லி என்ன பண்ண? நமக்கு தெரியணும் எது நல்லது எது கெட்டதுன்னு. யார் நமக்கானவங்க, யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியணும்.